பிரெக்னன்சில அதுவும் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல படி ஏறி இறங்கலாமா? நெறைய வீட்ல வந்து கன்சீவ் ஆன உடனே மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம் இருக்கு அப்படின்னா, உடனே கீழ வந்து படுத்துக்கோங்க. சும்மா படி ஏறி இறங்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுக்கு காரணம் என்ன? நீங்க தாராளமா படி ஏறி இறங்கலாம். பட் கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க வந்து படி ஏறணும். ரீசன் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் நெறைய பேத்துக்கு தல சுத்தல் இருக்கும். திடீர்னு டயர்ட் ஆவீங்க. அதே மாரி நம்மளோட மசில்ஸ், தசைகள் எல்லாமே என்ன ஆகும்னா, ஹார்மோன்ஸ் நெறைய செக்ரீட் ஆகுறதுனால கொஞ்சம் லூசன் ஆகும். ஸோ பேலன்ஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இந்த காரணத்துக்காக தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் படி ஏற வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. பட் நீங்க தாராளமா படி ஏறி இறங்கலாம். அந்த ரெயிலிங் இருக்கு இல்லையா? அத பிடிச்சுட்டு படி ஏறி இறங்குங்க. ஜாக்கிரதையா ஏறுங்க. ரொம்ப வேகமா ஏறாம ஸ்லோவா ஏறுங்க. இத தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பாட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீடிங் இருக்கு. இல்லாட்டி வந்து அடிக்கடி நான் ரியலைஸ் பண்ணாமலே தலை சுத்துது. ஸோ நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, நீங்க படியேற வேண்டாம். உங்க டாக்டர்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து படியேறி இறங்கிக்கலாம்.